ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது, இந்த வருடம் 2024 வருஷம் நம்ம பெரிதும் எதிர்பார்த்து இந்த படம்லாம் சக்கப்போடு போட போது தமிழ் சினிமா மானத்தையே காப்பாத போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சில படங்கள் பயங்கரமாக சொதப்பி நம்மளோட டைமையும் வேஸ்ட் பண்ணி காசையும் வேஸ்ட் பண்ணி எதுக்கிடா அந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மாற்றிய படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரையும் சொல்கிறேன். இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக உங்க டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதாவது இந்த படங்கள் எதனால இந்த மாதிரி வருது, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சமீபத்தில் எனக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸ் போட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த வருஷம் கிரிஞ்சாவை போற மிக பிரம்மாண்டமான படங்கள் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாலும் ஒரு சில பேர் வந்து என்ன கேள்வி கேட்டாங்க அந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீ என்ன பெரிய டைரக்டரா, உங்ககிட்ட பட்ஜெட் கொடுத்தா நீ படம் எடுத்துருவியா, ஒரு ஸ்கிரிப்ட் எது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு எந்த தப்பும் இல்லை, ஏன்னா என்னை பத்தி யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதை பத்தி தனியா சொல்லணும்னா ஒரு பெரிய வீடியோ போடணும். சொல்றேங்க. அதாவது நானும் ஒரு சில படங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல உட்கார்ந்துருக்கிறேன். நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்க்கு ஸ்கிரிப்டுக்கு வந்து நான் எடிட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நிறைய ஸ்கிரிப்ட் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் எப்பவுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு 300க்கும் மேல படங்கள் பார்ப்பேன். அதாவது ஆல் ஓவர் இந்தியா, அதுக்கப்புறம் வேர்ல்டு சினிமா, இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 300 படங்கள் பார்ப்பேன். ஸோ இதுவே போதுமான அளவுக்கு நம்ம ஒரு படத்தை கணிக்கிறதுக்கான நாலேஜ் நம்மளுக்கு கொடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு 300க்கும் மேல படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சினிமா புரிதல் வந்துடும். அதுக்கப்புறம் எது நல்ல படம் கெட்ட படம்ன்றதை நீங்களே கணிக்கலாம். என் வீடியோக்களை நீங்க வெயிட் பண்ணவே தேவையில்லை. ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன் அந்த கேள்விகளுக்கு. இப்போ நேரம் கடத்தாமல் வீடியோவில் போவோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ இந்த லிஸ்ட்ல ஒரு 10 படங்களை பற்றி நான் சொல்ல போறேன். இந்த படங்கள் வந்து என்னதான் எக்ஸ்பெக்டேஷனுக்கு உள்ளாகி இருந்தாலும் எதனால இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணலை அப்படின்ற மிஸ்டேக்ஸ் எந்த டைரக்டர்ஸ் எதனால பண்றாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோட இறுதியில் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நேரம் கடத்தாமல் வீடியோவில் போயிடுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல நான் முதலாவதாக சொல்ல போற படமே எதுன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கவின் அவர்கள் நடிப்பில் வெளியான ஸ்டார் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது அவர் வந்து சிகப்பு ரோஜா கமல் மாதிரி, தளபதி ரஜினி மாதிரி எல்லாம் போஸ்டர் கொடுத்திருந்தார்ல. அப்போ இந்த படத்தை வந்து பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க, சூப்பர் படம் ஒன்று வரப்போகுதுப்பா, அதுவும் சினிமாவில் ஆர்வம் இருக்கிற ஒரு இளைஞனும் இந்த படத்தை பார்க்கணும், ஏன்னா சினிமாக்குள்ள எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த படம் வந்து தெல்ல தெளிவா பேச போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி விட்ட படம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஹரிஷ் கல்யாண் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு அப்படின்னு நம்ம உஷாராயிருக்கணும். ஆனா நம்ம உஷார் ஆகல. ஏன்னா அவர் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கவின் வந்து அங்க கலக்குவாரு அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். பார்த்தீங்களா, அதுதான் நம்ம செஞ்ச மகா தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்த்தா அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த படத்தை பத்தி சும்மா ஒரே ஒரு ஒன்லைன் சொல்லணும்னு வைங்களேன், இது வந்து சினிமா சம்பந்தப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாலுமே கூட சினிமாவில் ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத சொல்ல மறந்துட்டாரு இந்த படத்தோட இயக்குனர். அதாவது நான் என்ன சொல்லுவேன், இந்த இயக்குனருக்கே சினிமா புரிதல் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவங்கெல்லாம் வந்து ஜாலியா படிச்சுட்டு நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நேரா வந்து இருக்கிற பணத்துல இருக்கிற கான்டாக்ட்ஸ்ல படம் எடுத்த இயக்குனராக தான் இருப்பாங்க. எதனால இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சினிமால ஒருத்தன் அடிபட்டு மிதிப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தான்னு வைங்களேன், அவனுக்கு மட்டும்தான் அந்த பாதையை பத்தி கிளியரா தெரியும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், சினிமால என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனால மட்டும்தான் இந்த மாதிரி சினிமா புரிதலோட ஒரு படம் எடுக்க முடியும். ஆனா இந்த படத்தோட இயக்குனர், இவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல, இவர் வந்து எப்படி படம் எடுத்திருக்காருன்னா, ஸ்டார்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸை தியேட்டர் உள்ள வர வைப்போம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், இது ஒரு மோட்டிவேஷனலான படம் அப்படின்ற மாதிரி காமிப்போம். உள்ள வந்த உடனே வழக்கம் போல இந்த பழைய லவ் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் எடுத்து, அதுக்கப்புறம் இந்த வாரணமாயிரம் படத்துல இருக்கிற கதையை கொஞ்சம் எடுத்து, அதுக்கப்புறம் இந்த மோகனும் கார்த்திகனும் நடிச்சிருப்பாங்களே மணிரத்னம் படம், என்னங்க படம் அது, மௌன ராகமா, அந்த படத்தோட கதையை கொஞ்சம் எடுத்து அப்படியே உல்டா பண்ணி, அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஆடியன்ஸ் நம்ம சினிமா ட்ரை பண்ற எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, ஆடிஷனுக்கு போறாங்க, போட்டோ கொடுக்குறாங்க, ஃபோன் கால் வருது, நடிக்கிறாங்க. இதை மட்டும் அவங்க எதையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படத்தை எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்ச படம் தான் இந்த ஸ்டார். ஆனா இதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்டு சினிமா மோட்டிவேஷனலான எவ்வளவோ தமிழ் படங்கள் வந்திருக்குது. நானும் ஹீரோ தான் அப்படின்னு கவுண்டமணி செந்தில் நடிச்ச படம்லாம் வந்திருக்குது. இவ்வளவு ஏங்க நம்ம சேரன் அவர்கள் நடித்த மாய கண்ணாடி, அற்புதமான சினிமா படம். சினிமாக்குள்ள இருக்கிற வேலையை விட்டு ட்ரை பண்ணா நீங்க எந்த கதியில போவீங்க அப்படின்றத சேரன் அவர்கள் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. அந்த படத்துல இருந்து ஒரு சீனை சுட்டிருப்பாரு. செம்ம சீன் என்ன தெரியுங்களா, சேரன் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் விட்டு சோத்துக்கு சிங்கி அடிக்கிற நிலைமையில ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வயசான நடிகர், ஒரு ரிட்டையர்டு நடிகர் வந்து சேரனுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு, முதல் சாப்பாடுக்கு வழியை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் சினிமா உள்ள வான்னு.
இதை வந்து இந்த படத்துல யாரை வச்சு எடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா காதல் சுகுமார் வச்சு எடுத்திருப்பாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா, அவர் குல்பியை சீக்கிர மாதிரி வருவாருங்க. அந்த சீன்ல அவருக்கு தாடியும் தலைமுடியும் நிறைய இருக்கும். நான் கூட ஒட்டு தாடி டோப்பான்னு நினைச்சா இந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு 6 மாசம் இவர் தாடி வளர்க்க சொன்னானா. எந்த மாதிரி இயக்குனர் டீமா இருப்பானுங்க பாருங்க. இந்த ஒரு சீன் அவர் வந்து போறது கூட தெரியாது. அவர் காதல் சுகுமாரான்னு சொல்லி அந்த சீன் முடியும் போது தான் எனக்கே தெரியும் எப்படிலாம் வேலை வாங்கிக்கிறானுங்க பாருங்க. கேட்டா டெடிகேஷனா ஏன் சாவடிக்கிறீங்க இப்படி. இருந்தாலும் அந்த படத்துல பாசிட்டிவா எனக்கு தோன்றின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு நடிகன் அவன் நடிகிற நடிவுல அவன் கிட்ட இருக்கிற குறைய வந்து மறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது கடைசியில கிளைமேக்ஸ்ல கவிஞர்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து ஒரு நான் ஸ்டாப்பா ஒரு ஆக்டிங் ஒன்று கொடுப்பாரு, வித்தவுட் கட்டு கொடுப்பாரு. ஸோ அதில் உண்மையாவே அவர் நடிச்ச நடிப்புல அந்த அவர் மூஞ்சில இருக்கிற மார்க்ஸ் வந்து நம்ம மறந்துடுவோம். ஸோ இது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். இது கூட இந்த இயக்குனரோட சொந்த சிந்தனையா இருக்காது. எங்கேயாவது வந்து ஒரு நம்ம மைம் கோபி மாதிரி, அதுக்கப்புறம் ஏதாவது ஆக்டிங் ட்ரைனர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கிட்ட போய் ஏதோ ஒரு டிப்ஸை கேட்டு வச்ச சீன் மாதிரி தான் இருக்குது. அதனால இந்த ஸ்டார் அப்படின்ற ஒரு படம் எவ்வளவுதான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாலும் சொல்ல வந்ததை சுத்தமா சொல்லல, டிசப்பாயின்மெண்ட் தான். இரண்டாவதா சொல்ல போற படம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களோட இயக்கத்தில் ரஜினி நடிச்ச லால் சலாம் அப்படின்ற ஒரு படம் தாங்க. இந்த படம் வந்து ரஜினி அவர்கள் கேமியோ பண்றாரு அப்படின்னோடனே எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு தெரியுங்களா. வேற லெவல்ல இருக்கும் பொழுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்து தியேட்டருக்கு போய் மூஞ்சில கையை பூசி அமைச்சதுதான் மிச்சம் அப்படின்ற மாதிரி இந்த படம் அமைஞ்சது. இதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்ஷன்னா என்ன, கதைக்களம்னா என்ன அப்படின்னு தெரியாத ஒருத்தங்க கிட்ட கொண்டு போயிட்டு இவ்வளவு பெரிய நடிகரோட கால் ஷீட்டை கொடுத்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட குழுவை கொடுத்து பெரிய பட்ஜெட் கொடுத்தா எப்படி சொதப்பணுமோ அந்த அளவுக்கு சொதப்பி வச்சிருப்பாங்க இந்த படத்துல. சின்ன உதாரணமே, இந்த படத்தோட உண்மையான ஹீரோவே விக்ராந்த் மற்றும் விஷ்ணு விஷால் தான். ஆனா ஆரம்பத்துல இவங்க தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில படம் முடியும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து விஷ்ணு விஷால் வச்சு எடுத்தா சாதாரண படமா ஆயிடும், இதை ஒரு பிரம்மாண்ட படமாக்கணும்னா நம்ம அப்பா தான் இருக்கிறாரு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு, இவரை வச்சு முழு படமே நம்ம எடுத்துருவோம், விஷ்ணு விஷாலையும் விக்ராந்தையும் நம்ம கெஸ்ட் ரோல் மாதிரி காமிச்சிருவோம் சொல்லி படத்தை வந்து சொதப்பி விட்டு கடைசியில் அந்த படத்துல கண்டென்ட்டும் இல்ல, அந்த படத்துல வந்து ஒரு ப்ராப்பரான டைரக்ஷனும் இல்ல, எடுத்த ரஜினி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து தொலைச்சிட்டாங்களாம்ப்பா, ஹார்ட் டிஸ்கே தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி மறுபடியும் ரஜினி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து சொதப்பி வச்ச படம் தான் இந்த லால் சலாம். இந்த லட்சணத்துல எடுத்தனால தான் இந்த படம் வந்து 90 கோடி ரூபாய் செலவு பண்ணி பாக்ஸ் ஆபீஸ்ல வெறும் 36 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிச்சு. பாக்ஸ் ஆபீஸ் டிசாஸ்டர் ஆஃப் 2021 சொல்றாங்க. சோ இந்த லட்சணத்துல படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, வைத்தறிச்சலா இருக்குது. அதாவது 90 கோடி ரூபாய் வேற எவங்கிட்டயாவது கொடுத்தோன்னு வைங்களேன், 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 90 படம் எடுப்பான். சின்ன சின்ன படம், அழகான படம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம், அதெல்லாம் செய்ய மாட்டானுங்க. ஒரே படத்துல 90 கோடி 200 கோடி இறக்கி வேஸ்ட் பண்றானுங்க. இந்த ஐடியாலாம் யாருக்கு தெரியும். மூன்றாவதா சொல்ல போற படம் தனுஷ் அவர்கள் நடித்து அருண் மாதீஸ்வரன் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த கேப்டன் மில்லர் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்ததுக்கு முக்கியமான காரணமே, இதே இயக்குனர் வந்து சானிகா இதன் ஒரு படம் எடுத்திருந்தாரு. ஒரு ராவான ஒரு வைலண்டான ஒரு படமாக இருந்தாலும் ஏசோட்டியர் கொடுத்துட்டாங்க. அது எப்படி இது வைலண்டா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. அந்த படத்தை போய் எல்லாருமே பார்த்தோம், நல்லதான் இருந்தது. கொஞ்சம் வயலன்ஸ் இருந்தாலும் அந்த படத்தோட கதைக்களம் மற்றும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரி, அவரோட அடுத்த படமான கேப்டன் மில்லர் அப்படிதான் இருக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில தான் ராக்கின்னு ஒரு படம் வந்தது. இந்த படம் கூட பாத்தீங்கன்னா கதைக்களம் வைஸ் ஓகே தான், ஆனா இது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாம குழப்பமா இருந்தது பாத்தீங்களா. அப்ப லைட்டா எனக்கு கேப்டன் மில்லர் மேல ஒரு டவுட் வந்தது. இருந்தாலும் படத்தை போய் முதல் நாள் முதல் ஷோவே நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது, இன்டர்வலுக்கு மேல தனுஷ் அவர்களோட ரசிகர்கள், அவரோட டிஷர்ட் போட்டு வந்த ரசிகர்களே படத்துல இருந்து பாதியில கிளம்பி போன கதை. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதையும் தாண்டி இந்த படத்துல வந்து தனுஷை நடிக்க வச்சதுதான் பெரிய தப்பு. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ நம்ம வைக்கும் போது அந்த ஹீரோட ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாங்களோ அதை வச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுல படத்தை பார்ப்பானுங்க. ஏன்னா தமிழ்நாட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அந்த லட்சணத்துல இருக்கிறாங்க. ஆனா அருண் மாதீஸ்வரன் என்ன பண்ணிட்டாரு, தனுஷை வச்சு அவரோட ஐடியாலஜியை அந்த படத்துக்குள்ள கொண்டு வந்ததுதான் மிகப்பெரிய தப்பு. இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு மொக்க படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மேக்கிங் வைஸ் இந்த படம் வந்து அவ்வளவு அழகா மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஆனா இது ஒரு பீரியட் பிலிம், இதை வந்து கொஞ்சம் ஆத்தென்டிக்கா கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு போனனால இந்த படத்துல ஏகப்பட்ட லேக், என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. வில்லன் கேரக்டர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காவும் இல்ல. அதனால படத்தை இழுன்னு இழுத்தனால எதிர்பார்ப்பை மீறி இந்த படம் வந்து யாரையும் பூர்த்தி செய்யல அப்படின்றது தான் ஒரு வருத்தமான விஷயமே. இருந்தாலும் இந்த படம் வசூல் ரீதியா ஒரு நல்ல வசூல் அடைஞ்சிருச்சு. அதனாலதான் தனுஷ் அவர்கள் இவருக்கு அடுத்து ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு அந்த இளையராஜா அவர்களோட பயோபிக்ல. அதை ஒழுங்கா எடுத்தாருன்னா அருண் மாதீஸ்வரன் தப்பிச்சுப்பாரு, இல்லைன்னா அருண் மாதீஸ்வரனும் சினிமாவுக்கு டாடா பாய் பாய் சொல்ல வேண்டியதான். நல்ல மேக்கிங் நாலேஜ் இருந்தாலும் நல்ல கண்டென்ட் இல்லாதனால இந்த மாதிரி படங்கள்லாம் டபா படமா என்ன இருக்குதுங்க. அடுத்ததா நான்காவதா சொல்ல போற இன்னொரு படம் ஜெயம் ரவி அவர்கள் சமீபத்தில் நடித்து வெளிவந்த சைரன் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தெல்லாம் வந்து நான் கழுவியே ஊத்துனேன். நிறைய ரிவ்யூ நம்ம கிட்ட மைக் நீட்டினாங்க. ஏதோ ஒரு சேனல்ல பாருங்க, என் மூஞ்சி தெரிஞ்சா வாய்ப்பு இருக்குது, என் குரலை வச்சு கண்டுபிடிச்சுவாங்க. நிறைய கழுவி ஊத்துனேன். எந்தெந்த சேனல்லாம் மைக் நீட்டுறாங்களோ எல்லா இதுலயும் கழுவி ஊத்துனேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஜெயம் ரவி அப்படின்றவருக்கு என்ன மார்க்கெட் இருக்குன்னு தெரியும், கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு என்ன மார்க்கெட் இருக்குன்னு தெரியும். ஸோ யோகி பாபு இவ்வளவு பெரிய டீமை வச்சு
ஒரு படத்தை நம்ம எடுக்கணும்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளவு கதை நாலேஜ் இருக்கணும், ஸ்டோரி நாலேஜ் எவ்வளவு இருக்கணும். ஆனா இந்த இயக்குனருக்கு ஸ்டோரி நாலேஜ்ன்றது சுட்டு போட்டாலாம் இல்ல. பழைய காலத்து படங்களெல்லாம், அதுவும் பழைய காலத்து படங்களை பார்த்தா கூட பரவாயில்லைங்க, பழைய காலத்து டிவி சீரியல் எல்லாம் பார்த்துட்டு ஒரு கதை எழுதி ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சு சும்மா சைரன் வச்சிட்டாரு. சைரன் போது எல்லாரும் என்ன நினைப்பீங்க, பயங்கரமான ஆக்ஷன் படம் நினைப்பீங்க. ஆனா அது ஆம்புலன்ஸ் சைரன் அப்படின்றத படத்துல போய் பார்த்தா தான் தெரியுது. இந்த படத்தை பத்தி பெருசா கதையை பத்தி எதுவும் நான் விவாதிக்க விரும்பவே இல்லை. மொக்க படம், டப்பா படம். ஜெயம் ரவி அவர்களோட கெரியர்ல பூமிக்கு அடுத்தபடியா ஒரு டப்பா படம் எதுன்னு சொல்லுங்கன்னா கண்டிப்பா நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா ஜெயம் ரவி அவர்கள் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிகர் ஒரு நடிகர். அவரோட கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகிலன் மாதிரியும், பூலோகம் மாதிரியும், அதுக்கப்புறம் பேராண்மை மாதிரியும் படம் நடிக்கிற ஒரு நல்ல ஒரு நடிகர். இந்த கதையை வந்து எப்படி தேர்ந்தெடுத்தாரு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு குடும்ப அரசியலும் இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவரோட மாமியார் தான்றாங்க. இவரோட கதையை எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறது ஆஃப்டர் மேரேஜ் அவங்க மாமியார்ன்றனால தான். பூமின்ற மொக்கப்படத்தையும் அவங்க தான் வந்து கதையை செலக்ட் பண்ணாங்க, சைரன்ற மொக்கப்படத்தோட கதையும் அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. இதனாலதான் ஒரு நல்ல நடிகரோட வாழ்க்கை இந்த மாதிரி சரியான கதையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்காதனால நாசமாகுதுன்றது ஜெயம் ரவி கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐந்தாவதா ஜிவி பிரகாஷ் அவர்களோட நடிப்புல வாரம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் இந்த ரிபல் அப்படின்ற ஒரு படங்க. இந்த படத்தோட கதையை போதுமான அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கண்டென்ட் தான் இது. ஒரு ஒன்லைன் தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு இளைஞன், தமிழ்நாட்டு இளைஞன் பாலக்காட்டில் போய் ஒரு காலேஜில் வந்து படிக்க போறாரு. அங்க இருக்கிற மலையாளி ஸ்டூடெண்ட்டுக்கும் தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்றத சொல்ற ஒரு கதை தான். ஆனா இது எவ்வளவு மொக்கையா எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மொக்கையா எடுத்து வச்சு, இது வந்து மொக்கா படம் தாண்டா, ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நான் ஒரு பெரிய சர்க்கிளை கொடுக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்த படம் மாதிரி தான் இந்த ரிபல் இருந்தது. ஏன்னா எவ்வளவோ நல்ல ஆர்டிஸ்டுகள் உள்ள இருந்தாலுமே கூட கதைகளத்திலையும் ஸ்கிரீன் பிளேலையும் இவனுக்கு பயங்கரமா கோட்டை விட்டனால தான் இந்த படம் வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல. இருந்தாலும் அட்லீஸ்ட் ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடித்த இந்த கல்வன் மாதிரி இருந்தா கூட ஓரளவு உட்கார்ந்து பார்த்துருக்கலாம். ஆனா ஒண்ணுமே கிடையாது. இப்பேற்பட்ட படத்தை சூர்யா எடுத்தாரு. ஐயோ வாயிலடி சூர்யா நேரடியா சொல்லக்கூடாது. ஸ்டூடியோ கிரீன் ஏன் எடுத்தது, சக்தி பிலிம் ஃபேக்டரி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுச்சு, அமேசான் எப்படி வாங்குச்சு, யார் எடுத்துருப்பா, ஞாபகம் இருக்கா இல்ல தெரியுதா, ஓப்பனாவே சொல்றேன், சூர்யாவோட வேலை தாங்க இதெல்லாம். சோ பேருப்பட்ட படத்தை ஏன் எடுக்கணும், ஏன் சூர்யா, ஏன்? ஆறாவதா வெப்பன்ற படம். இந்த படத்தை பத்தி பேசணும்னு எனக்கு விருப்பமே கிடையாது. ரொம்ப நாளா வந்து எல்லா தேட்டர்லயும் பெரிய பெரிய கட் அவுட் வச்சுக்கிறாங்களே. டெர்மினேட்டர் த டார்க் ஃபேட் மாதிரி இருக்கும். சத்யராஜ் தான் வந்து டெர்மினேட்டர். அதுக்கப்புறம் யாருங்க ஒரு வசந்த் ரவி தான் வந்து ஜான் கானர். அந்த மாதிரி நினைச்சுதான் உள்ள போனேன். கடைசியில எதிர்பார்த்த மாதிரி சத்யராஜ் தான் வந்து டெர்மினேட்டர் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தாலும் அந்த சூப்பர் ஹீரோவுக்கு சாம்பார் கூட வைக்க தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ. அதுக்கப்புறம் இவரு இருக்கிற வெப்பனையே தூக்குற அளவுக்கு இவருக்கு தெம்பு இருக்குமான்னு தெரியாது. இவரு பெரிய பெரிய வெப்பனை வச்சு சண்டை போடுறாரு. ஸோ ஃபுல்லாவே டார்க்கா எடுத்து வச்சு இந்த படத்தோட அவ்வளோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்டையும் தாண்டி இந்த படத்தை எவ்வளோ சொதப்பி கேவலமா எடுத்து தியேட்டரை விட்டு இல்லைங்க, அவனோட மைண்ட்ல இருந்து இந்த படத்தை எடுக்கணும்ன்ற மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதனால இந்த மாதிரி படங்களெல்லாம் போஸ்டரை பார்த்து டீசரை பார்த்து ஏமாந்துறாதீங்க நண்பர்களே அப்படின்றத என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா டிக்கெட் காசு 120 ரூபா கொடுத்தா கூட அந்த 120 ரூபா நம்ம ஏதாவது பண்ணி சம்பாரிச்சிக்கலாம். ஆனா இந்த 3 மணி நேரம் உங்க டைமை கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இந்த 3 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு உருப்படியான விஷயங்களை பண்ணலாம். ஆனா இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஏமாத்தி உங்களோட டைமை புடிச்சிக்கிறானுங்க. ஸோ இந்த டைம்ன்றது ஒரு இளைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நான் பார்த்ததுக்கு முக்கியமான காரணம், இந்த படத்தோட இயக்குனரான குகன் சென்னையப்பன் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் 2018 வெள்ளராஜான்னு ஒரு வெப்சீரிஸ் எடுத்தாரு. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் இவர் இதை எடுக்கிறாரு, இது கொஞ்சம் உருப்படியா இருக்கும்னு போய் பார்த்தா தான் தெரியுது இனிமேல் இவர் பேர் போட்ட எந்த படத்தையும் பார்க்க கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன். ஆறாவதா ரத்னம் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை வந்து நான் என்ன சொல்றது, அரிகிட்ட சரக்கு தீர்ந்து போச்சா இல்ல விஷாலு கிட்ட சரக்கே இல்லாம போச்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஹரி அவர்களோட கெரியர்ல அவர் எவ்வளவோ சூப்பர் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஆனா இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி ஒரு பேனரை போட்டு ரத்னம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை பேர் வச்சு இவங்க வந்து படத்தை எடுத்து வச்சாங்க. இந்த படத்தை வந்து நான் எதிர்பார்த்து உள்ள போனது என்னன்னா, ஹரி படத்துல எப்பவுமே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு நல்ல லவ், நல்ல காமெடி, நல்ல நல்ல பாடல்கள், சரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஆனா நான் ரத்ன படத்துல போன உடனே நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெறும் ஃபைட்டே வச்சு ஒரு படம் எடுக்க முடியுமா? ஏன்பா சைனீஸ்ல வருது, கும்ஃபு மார்ஷல் ஆர்ட்ஸ் படம்லாம் வருது, ஹாலிவுட்ல வருது, அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் பார்த்து பழகுனது மட்டும் இல்லைங்க. இங்கிலீஷ் படத்துல என்ன எதிர்பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டை ஹாலிவுட்ல எல்லாருமே நம்மளுக்கு பழகி வச்சுட்டாங்க. இங்கிலீஷ்ல போயிட்டு நீங்க இதே மாதிரி ஹரி படம் மாதிரி ஒன்று எடுத்தாதான் அது அங்க ஓடாம இருக்கும். ஆனா அந்த ஆடியன்ஸ் மற்றும் அந்த பிலிம் மேக்கர்ஸ் கிளியரா இருக்கிறாங்க நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன கொடுக்கணும்னு. ஆனா இங்க இருக்கிற பிலிம் மேக்கர்ஸ் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொல்லி பெரிய பேனர் படத்தை எடுத்து பெரிய பேனர்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றானுங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுனால நம்மளுக்கு எந்த புரிதலும் இல்லாம இவனுங்களும் ட்ரைலர்ல பயங்கரமா ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் சின்ன சின்ன பிட் எடுத்து போட்டு நம்மள தியேட்டர்ல வர வச்சு செய்யறாங்க அப்படின்றது தான் இப்போ நடக்கிற ஒரு பெரிய பூதலான ஒரு ஃப்ராடு தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரத்னம் படம் என்னதான் ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் இது வந்து நானும் விஷால் கிட்ட எதிர்பார்க்கல, ஹரிகிட்ட எதிர்பார்க்கல. இந்த படத்தை வந்து வேற யாராவது பண்ணியிருந்தா கூட இந்த படத்தை வந்து நம்ம ஏத்துக்கலாம்.
இவங்க 2 பேர்கிட்ட நம்ம எவ்வளவு விஷயம் எதிர்பார்ப்போம், அதை ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லன்னு தான் சொல்லுவேன். 8வதா சிங்கப்பூர் சலூன்ற படங்க. இந்த படத்தை கழுவி ஊத்துறதுக்கு எனக்கு வாய் வார்த்தை எதுவுமே இல்லை. ஏன்னா சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற ஒரு டைட்டில் என்ன அருமையான டைட்டில். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். இந்த படத்தோட சேர்ந்து தான் ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சரி அந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணும்போது நான் போறதுக்குள்ள அந்த படம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஓகே அடுத்த நாள் பார்த்துக்கலாம், இப்போ எந்த படம் வந்து ஓட போகுது அப்படின்னு கேட்டா சிங்கப்பூர் சலூனுக்கு டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். ஆனா பரவாயில்ல, காமெடி படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஓகே ஆர்ஜே பாலாஜி தான் காமெடி பண்ணுவாரு. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் உட்காந்தாதான் தெரியுது 3 மணி நேரம் அந்த மனுஷன் வந்து வாயை கூனி ஊசியில தச்சா மாதிரி உம்முனேகிறான். போதா குறைக்கு கோகுல் அவர்களோட படத்துல காமெடி எல்லாம் வந்து சும்மா சூப்பரா இருக்கும், சென்னை ஸ்லாங்ல வேற லெவல்ல இருக்கும். அது இருக்கும்னு பார்த்தா அந்த ஆள் ஜான்ரே மாத்திட்டாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஆள் வந்து ஒரு நல்ல ஆக்ஷனு காமெடி படம் எடுக்கிறவன் சீரியஸான படம் எடுத்து வச்சுக்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் ஸ்டைலில் ட்ரை பண்ணிக்கிறான். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், லால் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், சத்யராஜ் மாதிரி ஆக்டரு, இவ்வளவு ஏங்க மீனாட்சி சௌத்ரின்னு ஒரு நடிகை நடிச்சுது. அந்த பொண்ணு நடிக்கிறதுக்கு முன்னாடி தான் இது கோட்ல விஜய் கூட நடிக்குதுன்னும் போது இந்த படத்துல அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எப்பேற்பட்ட கதாபாத்திரத்தை கொடுத்து இந்த படம் எடுத்து வச்சிருக்கணும். எல்லா நடிகர்களையும் வேஸ்ட் பண்ணி சொதப்பி எடுக்கப்பட்ட ஒரு கிரிஞ்சான படம் தான் இந்த சிங்கப்பூர் சலூன். 9வதா சொல்ல போறது சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்தியன் 2. இந்த படத்தை பத்தி சொல்லணுங்க. எவ்வளவு பேர் என்கிட்ட கேட்டுட்டீங்க விமர்சனம் பண்ணுங்கன்னு. இதுதான் நான் முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி விமர்சனம் பண்ணிட்டேன். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரிஞ்ச் அவார்டு இந்த படத்துக்கு தான் கொடுக்கணும் 2024 வருஷம் சொன்னேன் இல்லீங்களா. இதெல்லாம் நீ எப்படிப்பா கெஸ் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னாலுங்க நான் ஒரு வருஷத்துக்கு 300 படம் பார்ப்பேன், 300க்கும் மேல பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்ல நான் இன்வால்வ் ஆவேன். இதுல இருந்து இந்த நாலேஜ் கூட எனக்கு இல்லைன்னா நான் எதுக்கு இந்த மாதிரி சினிமா சீக்ரெட்ஸ்னு ஒரு சேனல் ரன் பண்ணணும்? அதுக்கு பதிலாக நான் மற்றவங்க மாதிரி பேப்பர்ல படிச்ச நியூஸ், அதுக்கப்புறம் எந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எந்த ட்ரெயிலருக்கு எவ்வளவு வியூஸ்னு சொல்லிட்டு சிம்பிளா இருந்துருவேன். எதுக்கு இவ்வளவு ரிசர்ச் எல்லாம் பண்ணி மெனக்கேடணும்? போற போகல நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கலாம். நான் மறுபடியும் அந்த மாதிரி எந்தெந்த படம்லாம் ரிலீஸ் ஆகுது, எப்போ ரிலீஸ் ஆகுது, எவன் டைரக்டர் அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் மற்ற சேனல் மாதிரி பேச ஆரம்பிச்சிடும் போற போங்க. இருந்தாலும் மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குது. நம்ம எதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்ற மோட்டிவ் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா. அதனால என்னோட சேவையை நான் தொடர்ந்துகிட்டு தான் இருப்பேன். இந்த இந்தியன் 2 வந்து எதனால கிரிஞ்சா மார்ச்சி அப்படின்றத பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். அதாவது இந்தியன் அப்படின்ற படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம். அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய க்ரூலாம் இருக்காங்க, அதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆனா அந்த படத்தோட எண்டிங்கை மட்டும் நீங்க பாருங்க. எண்டிங்ல இந்தியன் வருவான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பினோன்னா ஹாங்காங்ல ஒரு கமல் நடக்கிற சீன், அதோட பிஜிஎம், அதோட அந்த படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா இந்தியன் இஸ் த பிக்கஸ்ட் மைல் ஸ்டோன் இன் தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம சொல்லிருக்கலாம். ஆனா இப்பேற்பட்ட படத்தை நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த படத்தை எவ்வளவு சொதப்ப முடியுமோ நான் இந்தியன் 2 அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமாக சொதப்பரம் பாருன்னு எடுத்த படம் தான் இந்தியன் 2. இந்த இந்தியன் 2 வந்து இந்த அளவுக்கு ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாததுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் அவர்களை சங்கர் அவர்கள் ஏமாத்தின ஒரு கதை தான். ஏன்னா கமல் அவர்களுக்கு வந்து நல்ல ஸ்கிரிப்ட் நாலேஜ், ஸ்டோரி நாலேஜ் கமலுக்கு அதிகம். ஏன்னா அவரோட பல படங்களுக்கு அவரே ஸ்கிரிப்ட் எழுதுவாரு, ஏகப்பட்ட நாவல்களை கமலே எழுதுவார். இருந்தாலும் சங்கர் கிட்ட எப்படி ஏமாதாருன்னு பாத்தீங்கன்னா, சங்கர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியன் 3யோட கதையை தான் கமல் கிட்ட சொல்லியிருப்பாரு. சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு சங்கருக்கு படங்கள் எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒரு பெரிய ப்ரொடியூசரும் சங்கரை நோக்கி வரமாட்டான். அப்படின்றனால தான் ஒரே கல்லுல 2 மாங்கான்ற மாதிரி நம்ம 2 பாட்டா எடுத்துரும் அப்படின்றதெல்லாம் முடிவுக்கு அப்புறம் தான் கமல் வந்து கமல் கிட்டே சொல்லியிருப்பாரு சங்கர் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்றேன். ஏன்னா இந்தியன் 2 நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், ஏன்னா இந்தியன் 3 என்னதான் நம்மளோட எதிர்பார்ப்போ ஓரளவுக்கு பூர்த்தி பண்றதுக்கான சில விஷயங்கள் அந்த படத்துல இருக்கு அப்படின்னு நம்ம நம்பினாலுமே கூட கமல் அவர்கள் அந்த படத்துல நடிப்பாரா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாம அந்த இந்தியன் 3க்கு ஃபண்ட் யார் பண்ணுவா? ஏன்னா லைக்காவை மொத்தமா ஊத்தி மூடி ஊருக்கே அமிச்சிட்டானுங்க. இனிமேல் லைகா கிட்ட காசு இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவங்க எடுத்த அத்தனை படமும் ஃபெயிலியர்ல தான் நிக்குது இப்போ. ஸோ அவங்க கிட்ட காசு இல்லை. ஒரு பிக்கஸ்ட் ப்ரொடியூசர்னா அவங்க தான். இதுக்கப்புறம் சங்கரை நம்பி எவன் காசு போடுவான் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. அதனால சங்கர் அவர்கள் இந்தியன் 3 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதையும் தாண்டி சங்கர் அவர்களுக்கு சரக்கு எப்போ தீர்ந்து போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கால இளைஞர்களோடு நான் கை கோத்து இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நான் படம் எடுக்க போறேன் பாரு அப்படின்ற மாதிரி அவர் கை கோத்தது தான். இந்த கால இளைஞர்களோட சேர்ந்து நீங்க படம் எடுக்கிறது தப்பே கிடையாது. எந்த மாதிரி இளைஞர்களோட நீங்க சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் ஒர்க் பண்றான் பாத்தீங்களா, டீ கடையில நின்று டீ குடிச்சுக்கிட்டு மக்கள் என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கணும். பீச்சில் சுண்டல் வாங்கிக்கிட்டு அங்க இருக்கிற வந்து சாமானிய மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, லோக்கல் டாய்லெட்ல போய் பாத்ரூம் போனோம், பஸ்ஸில் ஏறி இறங்கணும், வித்தவுட்ல ட்ரெயின்ல போனோம், ஆட்டோ பிடிச்சி போனோம், இங்க இருக்கிற பொல்யூஷன்ல நீங்க டிராவல் பண்ணணும், 2 வீலர் வச்சுக்கிட்டு பெட்ரோல் இல்லாம வண்டியை தள்ளிட்டு போனோம், ரோட்டுகளில் டிஃபன் சாப்பிடணும். இந்த மாதிரி ஆளுங்களை நீங்க கூட வச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்ற ரியாலிட்டியை அவன் உங்களுக்கு சொல்லுவான். ஆனா நீங்க கூட வச்சுக்கிறவங்களாம் யாரு? இது வரைக்கும் ரோடையே பார்க்கல, காருக்குள்ளேயே வாழ்ந்தவன், ரொம்ப பணக்கார பசங்க, அதுக்கப்புறம் கஷ்டம்னாலே என்னன்னு தெரியாது, எது கேட்டாலும் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க, ஃபாரின்ல போய் ஃபர்ஸ்ட் வந்தவன், இவனெல்லாம் கூட வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், இவன் இந்தியாவோட ரியாலிட்டி எங்க இருந்து தெரியுமா எடுப்பான்? சோசியல் மீடியால இருந்தோம்
அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல இருந்தோம், வெப்சைட்ல இருந்தோம் எடுத்து அதை படிச்சு உங்ககிட்ட சொல்லுவான். ஏன்னா நீங்களும் வெளில இறங்கி ரோட்ல நடந்து போற ஒரு இயக்குனர் கிடையாது. உங்க பசங்களும் ரொம்ப ஜாலியான பசங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த லட்சணத்துல வச்சிருந்தா எப்படி இப்படிதான் இருக்கும் இந்தியன் 2 மாதிரி. இதையும் தாண்டி சங்கர் அவர்கள்கிட்ட கண்டென்ட் நாலேஜ்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இருக்கிற வீடியோல நான் சொல்லிட்டேன், சுஜாதா மற்றும் பாலகுமாரன் இவங்க 2 பேர் கூட இருக்கிற வரைக்கும் அவரோட படங்கள்லாம் அற்புதமா இருக்கும். ஏன்னா சங்கர் அவர்களோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நம்ம எப்படி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் அவருக்கு இருந்தாலுமே தவிர கண்டென்ட் நாலேஜ் ஒரு கிடையவே கிடையாது. கண்டென்ட்னா என்ன, ஸ்கிரிப்ட் நாலேஜ் கிடையாது. எங்க ஸ்கிரிப்ட்னா என்னங்க, உட்காந்து கதை எழுதணும் அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரோட வேலை என்னன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு படத்துக்கு எதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பத்தி ஒரு கதை எழுதவே மாட்டான். இன்னில இருந்து 30 வருஷம் கழிச்சு நம்ம நாட்டுல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு தெளிவும் புரிதலும் இருக்கிறவன் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அதனாலதான் ஒரு படத்துக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேணும்னு நம்ம சொல்லி எடுக்கிறோம். இப்போ நம்ம தமிழ் சினிமால ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாருமே இல்லாதனாலதான் எல்லாரும் பழைய காலத்து கதைக்கு போய் அந்த காலத்துல என்னென்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றத வச்சு இன்னைக்கு கதை எடுத்துக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்றத வச்சு அவன் படம் எடுத்து எல்லாரோட எமோஷனையும் தூண்டி விட்டு நல்லா பணம் சம்பாரிச்சுனுக்கிறான். ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருந்தா மட்டும்தான் அடுத்த 30 வருஷம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு நாலேஜோட அட்வான்ஸ்டா படம் எடுத்து அந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றது தான் நிதர்சனமான உண்மை. சங்கர் அவர்களோட படங்கள் எந்திரனுக்கு முன்னாடி எந்த படம் பார்த்தாலும் எல்லாமே அட்வான்ஸ்டா இருக்கும். உதாரணத்துக்கு ஜென்டில்மேன் எப்படி இருக்கும் நீங்களே பார்த்திருப்பீங்க. காதலன் அப்படின்ற ஒரு படத்துல அதாவது பிரபுதேவாவே வந்து கலாய்ப்பாரு தாமு, என்னன்னா உட்கார இடத்துல 1/4 கிலோ கறி இல்ல, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பான்ஸ் பவுடர் டப்பா மாதிரி இருக்கு, நீங்க லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா அன்னைக்கு சிரிப்பா இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி எவ்வளவு லவ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கே கணித்தார் பாத்தீங்களா பாலகுமாரன்னு. இது மட்டும் இல்லாம முதல்வன், ஒரு நாள் முதல்வர் மாறினா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அட்வான்ஸ் திங்கிங். ஆனா இன்னைக்கு வர படங்கள்ல அட்வான்ஸ் திங்கிங் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை அப்படியே எடுத்துக்கிறானுங்க. சோசியல் மீடியால நேத்து நியூஸ் வந்ததுன்னா அடுத்தது அந்த படத்தை வச்சு டைட்டில் வச்சு ஒரு படத்தை எடுக்கிறானுங்க. சோ இந்த மாதிரி தான் சமீப காலத்துல தமிழ் சினிமா லட்சணங்கள் போறனால எந்த படமே ரசிக்கும்படியாக இல்ல. எங்க ஒரு ஸ்டார் படத்தை பத்தி நான் சொன்னேன் இல்லீங்களா, சினிமாவை பத்தி இப்படி எடுத்து வச்சிருக்காங்க. மாய கண்ணாடி அன்னைக்கே வந்து நம்ம சேரன் அவர்கள் ரொம்ப அழகா எடுத்தாரு. ஏங்க இவ்வளவு எங்க மலையாளத்துல சமீபத்துல வருஷங்களுக்கு சேஷம்னு ஒரு படம் பார்த்தேன். இது கூட ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட படம் தான். ஆனா நம்ம ஆடியன்ஸை சினிமா அப்படின்ற ஒரு அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்து அவங்க வெளியே கொண்டு போல ஸ்கிரிப்ட்ல இருந்து என்னதான் அதுல உள்ள வந்து லவ் எமோஷன்ஸ் எல்லாமே இருந்தாலும் சினிமாக்கு ட்ரை பண்ற இளைஞன் என்ன பண்ணுவான் அப்படின்ற நிறைய ஐடியாஸ் வந்து அந்த படத்துக்குள்ள வச்சிருப்பாங்க. சோ அதுதான் கண்டென்ட் நாலேஜ், ஸ்கிரிப்ட் நாலேஜ்ன்றது. இப்ப தமிழ் சினிமால இருக்கிற சாபக்கேடு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சுங்க. அதாவது வரியா ஒரு அரிசியை போட்டு எண்ணெயை ஊத்தி காய்கறி எல்லாம் போட்டு கடகடன்னு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தமிழ் சினிமாவே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆகி விட்டானுங்க. வா ஒரு கண்டென்ட் இருக்குதா, நேத்து தான் ஒரு நியூஸ் சேனல்ல படிச்சேன், ஏதோ ஒரு பொண்ணு 4 பேர் ரேப் பண்ணிக்கிறான்லாம், அந்த கண்டென்ட்டையும் நம்ம படமா எடுப்போம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு இருக்கிற எமோஷனை வச்சு இளைஞர்களோட விளையாடி அவங்களோட மணியையும் அவங்களோட டைமையும் இவங்க புடுங்கிட்டு நல்லா கல்லா கட்டுறானுங்க. ஆனா எவனுமே ஃபியூச்சரிஸ்டிக்கான படம் எடுக்கிறது இல்லை. இவ்வளவு ஏங்க நம்ம கமல், ரஜினி, அதுக்கப்புறம் வேற யாரு, தளபதி விஜய், கார்த்தி இவங்களெல்லாம் வச்சு படம் எடுத்தாரு பாத்தீங்களா, ஒரு பிரம்மாண்ட இயக்குனர். அவரோட படங்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருக்கும். போய் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வெளில வருவீங்க. அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் பாருங்க, டிவியில கூட பார்க்க மாட்டீங்க. அந்த லட்சணத்துல தான் இருக்கு. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி படம் எடுத்துட்டு வந்தா தமிழ் சினிமாவோட மானம் இன்னும் கப்பல் ஏறி போகுது, பிளைட் ஏறி ஜெட் ஏறி அடுத்த கிரகத்துக்கே போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. இதோட கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. கழுவி ஊத்துனாலும் கழுவி ஊத்துங்க. இன்னும் நான் புரிதலுக்கு நிறைய வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு